வணக்கம் நேர்களே. இந்தியாவில் உள்ள மக்களுடைய சேவிங்ஸ் அண்ட் கடன் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு நேச்சர் ஆஃப் சேஞ்சிங் வந்து பார்த்தீங்கன்னாக்க அதிகமாக இருக்கு என்று சொல்லலாம். 2023-24 டேட்டா படி பார்த்தோம்னு வச்சுங்களேன், பினான்சியல் ஹவுஸ் ஹோல்டுடைய சேவிங்ஸ் வந்து நிறையவே வந்து மாற்றம் அடைந்துள்ளது. டெபாசிட்ஸ் வந்து ஸ்டில் வந்து ஒரு லைன் ஷேரை வந்து ஹோல்ட் பண்றது குறிப்பிடத்தக்கது. பட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் ஸ்டாக்ஸ், ஸ்மால் சேவிங்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட், பென்ஷன் ஃபண்ட்ஸ் இதெல்லாமும் பாத்தீங்கன்னாக்க ஒரு அதிகரித்திருக்கு. பிகாஸ் ஆஃப் த பாப்புலாரிட்டி, பிகாஸ் ஆஃப் த ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ்னாலும் சொல்லலாம். ஸோ ஃபினான்ஷியல் அசட் ஒர்த் 320 ட்ரில்லியன் அண்ட் லயபிலிட்டி 121 ட்ரில்லியன் சொல்லலாம். மெயினா பேங்க்ஸ் வந்து கண்டினியூ டு த பிக்கஸ்ட் ஒரு லெண்டர் டு இந்தியன் ஃபேமிலிஸ் சொல்லலாம். அந்த லோன் அண்ட் ஜுவல் லோன், ஹவுசிங் லோன் எல்லாமே. அதே மாதிரி நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னாக்க அவங்களுடைய லோன் ப்ராடக்ட் வந்து அதுவும் மெயினா வந்து ஹவுஸ் ஹோல்டு வந்து அதிகமாக அதிகரிச்சிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்போ என்ன கடைசியா வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் படி பார்த்தோம்னாக்க, ஸோ இந்தியாவுடைய ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல அண்ட் ஸ்மால் ஸ்கேம் பாத்தீங்கன்னா அதோட பாரோயிங்கும் அதிகமா இருப்பது பார்க்க முடிகிறது. மேலும் ஆர்பிஐனுடைய பிரிலிமினரி எஸ்டிமேட் ஃபார் 23-24 பாத்தீங்கன்னாக்க 34.3 ட்ரில்லியன், liabilities 18.8 ட்ரில்லியன் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க லயபிலிட்டி வந்து 55% அசட்ஸை விட அதிகரித்திருப்பது பார்க்க முடிகிறது. ஸோ அதனால இது வந்து ஒரு அலார்மிங் நியூஸ். அதனால்தான் இந்த ஃபின்டெக் கம்பெனிஸ் எல்லாம் லோன் கொடுக்கறத ஆர்பிஐ வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த ரைசிங் டெட் த்ரூ நான் பேங்கிங் பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் சொன்ன பாத்தீங்களா, அது வந்து எக்கச்சக்கமா ஏறி இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க 2024 அக்டோபர் வரலையும் பார்த்தோம்னா 42.9% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃப்ரம் 22% இருந்து, அதாவது ப்ரீ கோவிடுக்கும் ஆஃப்டர் கோவிடுக்கும். ஸோ நெட் சேவிங்ஸ் பார்த்தோம்னாக்க ஸ்லோ ஆயிருக்கு. இந்த லாஸ்ட் 5 டிகேட்ஸ்ல கிட்டத்தட்ட நம்மளுடைய லயபிலிட்டிஸ் வந்து 15.5 ட்ரில்லியன். அதே சமயத்துல அது வந்து கோவிடுக்கு முன்னாடி இப்ப பாத்தீங்கன்னாக்க 23.3 ட்ரில்லியனாக கோவிட்-19 அப்புறம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் த பீப்புள் ஆர் கிரேஸ் ஆன் திஸ் கோல்ட் அண்ட் சில்வர். த கன்சிஸ்டன்ஸ் ஆஃப் சேவிங் ஆப்ஷன்ஸ்ல இருந்தாலும் இந்தியன் ஹவுஸ் ஹோல்டுல கிட்டத்தட்ட 64,000 கோடி ரூபாய்க்கு கோல்ட் அண்ட் சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் இருக்கு. மேலும் இதை பற்றி நிறைய பேச இருக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.